இப்போ நம்ம பைத்தான் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர்னா என்னன்னா ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பிள் எடுத்துப்போம். இந்த ஆப்பிள் எங்க அதிகமா விளையும்? இது வந்து காஷ்மீர் தான் அதிகமா விளையும். பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே ஆப்பிளை சாப்பிட மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே அதை வந்து சப்ளை பண்ணுவாங்க. வேற கண்ட்ரிக்கு கூட இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி அப்புறமா தான் எல்லா இடத்துக்குமே வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து வேரியபிள் நம்ம சொல்றோம். வேரியபிள் என்னன்னு பார்த்தோம். அந்த வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன டைப்பான வேரியபிள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் பைத்தான் வந்து அப்படி கிடையாது. டைரக்டா நம்ம வேரியபிள் நேமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஈக்குவல் சைன் கொடுப்போம். ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை கொடுப்போம். இப்படி நம்ம வேரியபிள் நேம் ஈக்குவல் வேல்யூன்னு கொடுத்துங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆகும்னா இந்த வேரியபிள் நேமுக்கு அசைன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமை வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கப்புறமா ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்க்கான வேல்யூவை கொடுப்போம். இங்க வேல்யூ வந்து 10 கொடுக்குறேன்னா இந்த 10ங்கிற வேல்யூ வந்து எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள அசைன் ஆகும். எப்பெல்லாம் நான் இந்த பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அப்பெல்லாம் இந்த வேல்யூ 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இன்டிஜர் மட்டும் தான் கொடுக்கணுமானா கிடையாது. இப்போ நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு ஷெர்வன் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுப்போம். இந்த ஷெர்வன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் மெத்தடு. இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்தாலும் சரி இந்த ஸ்ட்ரிங்ன்ற வேல்யூ வந்து நேம்ங்கிற வேரியபிளுக்குள்ள அசைன் ஆகும். எப்பெல்லாம் நான் வந்து இந்த நேமை கூப்பிடுறனோ அப்பெல்லாம் இந்த ஷெர்வன் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நம்மளால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை வந்து வேரியபிளுக்குள்ள வந்து அசைன் பண்ண முடியும். வேரியபிள் நேம்னு எடுத்துக்கிட்டா ஷார்ட்டாக டிக்ளேர் பண்ணலாம். ஷார்ட்னா என்ன? இப்போ x = 10 அப்படின்னு கொடுக்கலாம். ஆர் y = 20 இந்த மாதிரி நேமாகவும் நம்ம கொடுக்கலாம். அதர்வைஸ் மீனிங்ஃபுல் நேமாக கொடுக்கலாம். மீனிங்ஃபுல் நேம்னு எடுத்துக்கிட்டா இப்போ நேம் = ஷெர்வன் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நேம்னு சொல்லும் போதே நமக்கு அதோட அர்த்தம் புரியுது இல்லை? இந்த மாதிரி மீனிங்ஃபுல் நேமும் நம்ம கொடுக்கலாம். வேரியபிள் ஸ்டார்டிங் எப்பவுமே ஸ்மால் a to z குள்ள தான் வரணும். ஆர் கேபிட்டல் a to z குள்ள தான் வரணும். ஆர் அண்டர்ஸ்கோப் வச்சு தான் நம்ம வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன? இப்போது இந்த நேமில் ஸ்டார்டிங் என் மட்டும் கேபிட்டல் கொடுப்போம். இந்த ரெண்டு நேமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த லெட்டர் சேஞ்ச் ஆகும் போது அதனுடைய வேல்யூவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போது நமக்கு தமிழ் ஹேக்கிஃபை தான் வந்து பிரிண்ட் ஆகும். வேரியபிள் வந்து எப்போவுமே நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்பர்னா என்ன? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் ஷெர்வன் கொடுக்குறேன். இப்போது இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்கன்னா நமக்கு சின்டாக்ஸ் எரர் தான் வரும். இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா வேரியபிளோட ஸ்டார்டிங் வேர்டு வந்து எப்போவுமே நம்பர்ஸில் ஆரம்பிக்கக்கூடாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து நேம் 1 கூட கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அண்டர்ஸ்கோப் கொடுக்கலாம். அண்டர்ஸ்கோப் நேம் கொடுக்கலாம். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலையும் நமக்கு எந்த விஷயமே வராது. பைத்தான் சில கீஸை வந்து இன்பில்டாகவே எடுத்து வச்சுக்கும். அந்த மாதிரி கீயவும் நாம் வேரியபிள் நேமாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு அசெட், பிரேக், கிளாஸ், கண்டினியூ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வேரியபிள் நேமாக கிரியேட் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேமில் மோர் தென் ஒன் வேர்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமல் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் நேம் எடுத்துப்போம். மை ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதை எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். இதில் 3 வேர்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைன்றது ஃபர்ஸ்ட் வேர்டு, ஃபர்ஸ்ட்ன்றது செகண்ட் வேர்டு, இதில் லாஸ்ட்டாக நேம்ங்கிறது தேர்ட் வேர்டு. இதில் மொதல் வேர்டு இருக்குல்ல மை, இதை மட்டும் ஸ்மால்லே கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் லெட்டரும் சரி இல்லை மற்ற லெட்டரும் சரி நம்ம வந்து ஸ்மாலில் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம கேபிட்டலில் கொடுப்போம். இதில் ஃபர்ஸ்ட்லுக்கு எஃப் மட்டும் கேபிட்டல் கொடுப்போம். FIRST ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறமா நேமில் என்ன மட்டும் வந்து கேபிட்டலில் கொடுப்போம். ஷெர்வன் அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி இப்போது இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். மை லாஸ்ட் நேம் கொடுப்பேன். இதில் மை ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்மாலில் கொடுப்போம். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம கேபிட்டல் கொடுப்போம். ஸோ லாஸ்ட். தேர்ட் வேர்டோட
ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் கொடுப்போம். நேம் ஈக்குவல் விநாயகம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மெத்தடுக்கு நேம் தான் வந்து கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பாஸ்கல் கேஸ் தான் பார்ப்போம். பாஸ்கல் கேஸ் வந்து எல்லா வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரும் வந்து நம்ம கேபிட்டலில் கொடுப்போம். இப்போ மைக் வந்து எம் வந்து கேபிட்டல் கொடுப்போம். மை. ஃபர்ஸ்ட்டுக்கு எஃப் வந்து கேபிட்டல் கொடுப்போம். நேமுக்கு என் மட்டும் கேபிட்டல் கொடுப்போம். ஈக்குவல் சர்வன் அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் வந்து மை. லாஸ்ட்டுக்கு எல் கேபிட்டல் கொடுப்போம். லாஸ்ட். நேம். நேமுக்கு என் கேபிட்டல் கொடுப்போம். விநாயகம். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்னேக் கேஸில் எல்லா வேர்டுக்கும் சென்டரில் அண்டர்ஸ்கோப் கொடுப்போம். இப்போ மை அண்டர்ஸ்கோப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோப் நேம் இந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஷோர்வன் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கடுத்து மை லாஸ்ட் நேம். இதுக்காக மை அண்டர்ஸ்கோப் லாஸ்ட் அண்டர்ஸ்கோப் நேம் ஈக்குவல் விநாயகம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆர் பாஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆர் ஸ்னேக் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். பட் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வேறு ஒரு ஃபைல்லேருந்து ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைத்தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக எந்த கமெண்ட்டுமே கிடையாது. வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது ரொம்பவே எளிமையாகவும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்காக நம்ம வேரியபிள் நேம் கொடுப்போம். இப்போ நான் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஈக்குவல் சைன் கொடுத்து 25 கொடுத்துனா இந்த 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ பிரிண்ட்னு கொடுப்போம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஏஜோட வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இதுக்காக உள்ள ஏஜ்னு கொடுப்போம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ரன் வேரியபிள்ஸ் கொடுப்போம். நமக்கு 25 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. பைத்தான் கோடை வந்து ரன் பண்ணும்போது அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 1/1 தான் எடுத்து. முதல்ல ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லைன் வந்ததுக்கப்புறமா இதில் ஏஜ் ஈக்குவல் 25 அப்படி இருக்குது. ஸோ இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இதில் வந்து 25 அப்படிங்கிற வேல்யூவை ஏஜுக்கு அசைன் பண்ணும். செகண்ட் லைன் வரும், எம்டியாக இருக்குது. அதுக்கு அடுத்த லைன் வரும். இதில் பிரிண்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் 25ங்கிற வேல்யூ ஏஜில் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணி இங்கே 25 நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நம்ம இன்டிஜர் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம நேம்ங்கிற ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சேவ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நம்ம டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட் தான் வந்து யூஸ் பண்ணணும். நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். இதுக்குள்ள ஷெர்வன் அப்படிங்கிற ஒரு நேமை ஸ்டோர் பண்ணுறேன். அப்படி பிரிண்ட்ல வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ள நேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுங்கன்னா மொதல் பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான 25 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகுது. செகண்ட் பிரிண்ட்ல நேம் இருக்கு. நேம் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்வன். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. இது வரைக்கும் நம்ம ஒரு லைன்ல ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுங்க. அடுத்து நம்ம மல்டிபிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஒரே லைன்ல எப்படி அசைன் பண்ணலாம்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஏஜ்னு கொடுப்போம். கமா கொடுத்துட்டு அகெயின் செகண்ட் வேரியபிள் எடுத்துப்போம். செகண்ட் வேரியபிள் வந்து நேம். இது கொடுத்துட்டு ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு மொதல் வேரியபிளுக்கான வேல்யூவை இங்கே கொடுப்போம். 25 அப்படிங்கிறது இன்டிஜர். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்லை. கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேம் என்ற வேரியபிளுக்கான வேல்யூவை கொடுப்போம். நேம் என்ற வேரியபிளுக்கான வேல்யூ ஷெர்வன். ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஷெர்வன் அப்படின்னு கொடுப்போம். இதை வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்ட்ரோல் // கொடுத்துங்க அப்படின்னா அது வந்து கமெண்ட் ஆயிரும். இந்த கமெண்ட் ஆன உடனே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது இந்த கோடை வந்து இக்னோர் பண்ணிடும். இதை வந்து ரன் ஆகாது. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் கொடுப்போம். இப்போ நம்ம ரன் பண்ணும் போதும் நமக்கு 25 அப்படிங்கிற வேல்யூவும் ஷெர்வனுங்கிற வேல்யூவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி அசைன் ஆகும்னா ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த 25ங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். அதுக்கடுத்து நேம்ங்கிற வேரியபிளுக்கு ஷெர்வன் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து அசைன் ஆகும். இதில் நம்ம 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம், 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரன் ஆகும். பட் இதுவே நம்ம 2 வேரியபிளுக்கு 3 வேல்யூ கொடுத்துங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இதில் 30 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வேல்யூ எரர் வரும். ஏன்னா 2 வேரியபிளுக்கு நம்ம 3 வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம்.
அதனால இது வந்து எடுத்துக்காது. இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாம சிங்கிள் வேரியபிள்ல சிங்கிள் வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒரே லைன்ல மல்டிபிள் வேரியபிளுக்கு எப்படி மல்டிபிள் வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நாம மல்டிபிள் வேரியபிளுக்கு ஒரே ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்காக நம்ம எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். எக்ஸுக்கு நம்ம 100 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒய்ன்ற வேரியபிளுக்கு 100ங்கிற வேல்யூ அசைன் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஜெட்ங்கிற வேரியபிளுக்கு 100ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் கொடுத்துங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட்டுக்குள்ள எக்ஸோட வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும், ஒய்யோட வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும், ஜெட்டோட வேல்யூ என்னவோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்த மாதிரி முதல்ல எக்ஸோட வேல்யூ, அதுக்கு அடுத்து ஒய்யோட வேல்யூ, அதுக்கு அடுத்து ஜெட்டோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு ஏஜ் அண்ட் நேம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரே வேல்யூ பட் 3 வேரியபிளுக்கு நம்ம இதை அசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஈக்குவல் ஜெட்னு கொடுத்துட்டு ஈக்குவல் என்ன வேல்யூவோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ வேல்யூ வந்து 100 கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த 3மே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோட வேல்யூ 100, ஜெட்டோட வேல்யூ 100 தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் ஒய், ஒய் ஈக்குவல் ஜெட், ஜெட் ஈக்குவல் 100 கொடுக்கும்போது இந்த 100ங்கிற வேல்யூ இந்த 3 வேரியபிளுக்குமே அசைன் ஆகும்.